ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் ஏஸ். ஸோ போன வீடியோவில் என்னோடய சர்வைவல் சீரீஸில் ஒரு காம்படிஷன் ஜென்ரேட்டர் பண்ணியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் வந்து எப்படி கட்டணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 செஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஆஃப் ஸ்டாக் வந்து சாலிட் பிளாக்ஸ் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வுட்டு டெரக்கோட்டா இது ரெண்டும் தவிர மற்ற எது வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரெண்டும் ஒன்று உடஞ்சிரும். அப்புறம் வந்து டெம்பரரி பிளாக்ஸ் நான் இங்கே எடுத்துருக்கேன். நீங்கள் எதாவது எடுத்துக்கோங்க. இந்த லீஃப் கூட நீங்கள் எந்த டைப் ஆஃப் லீஃப் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 ஹாப்பரு, 2 பிஸ்டனு, 2 அப்சர்வரு, ரெஸ்டோரண்ட் ஸ்டேட்டு, ட்ரிப்பயர் ஹுக்ஸ் 2 லாவா பக்கெட், ஒரு ஸ்டோன் பிரிக்கு, ஸ்டோன் பிரிக் வால். ஸோ வால்ஸ் வந்து என்ன டைப் வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வாலு, அப்புறம் நோட் பிளாக்கு, ஒரு பட்டனு, ஒரு ஸ்லாபு, ஒரு ஸ்டேரு, ஒரு டிஎன்டி, ஒரு ஃபெட் கேட்டு, ஒரு ஷியரு, ஒரு டிஸ்பென்சர், ஒரு ஸ்விங், 2 வாட்டர் பாக்கெட். ஸோ 2 வாட்டர் பாக்கெட் வந்து ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ வாட்டர் பாக்கெட் தேவைப்படும். டோட்டலாக நீங்கள் 2 இருந்தாலே போதும். ஏன்னா 2 வச்சு நீங்கள் வந்து இன்ஃபைனைட் வாட்டர் சோர்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 2 3 3 பாக்ஸ் இது மாதிரி மைண்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று வச்சிட்டிங்க வச்சுக்கோங்க. நடுவில் நீங்கள் தண்ணி இருக்கும்போது இன்ஃபைனைட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே, ஃபார்மை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்கே கட்டலாம்? ஸோ அந்த ஃபார்மை கட்டுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 9x9 இடத்த சூஸ் பண்ணால் போதும். இது மாதிரி ஒரு 9x9 பிளேஸ் இருந்தால் போதும். நீங்கள் பெருசாக இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் வந்து இங்கே ஃபார்மை கட்டி முடித்த உடனே ஒரு 6 பிளாக்ஸ்க்கு வந்து நீங்கள் தள்ளி இருக்கணும். ஏன்னா 6 பிளாக் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு அடி விடும். டிஎன்டி வந்து கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் நிறைய வாட்டி அடி வந்து செத்துட்டேன். ஸோ அங்கே தப்பு பண்ணாதீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலிட் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 செஸ்ட் ப்ளேஸ் பண்ண அப்புறமா சுற்றி வந்து ஹாப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ஹாப்பர் ப்ளேஸ் பண்ண அப்புறமா டெம்பரரி பிளாக்ஸ் வைங்க எல்லா கார்னர்ஸ்லேயும், அப்புறம் எல்லா சென்டர்ஸ்லேயும். ஸோ 1 2 3 4. ஸோ எல்லா சென்டர்ஸ்லேயும் வச்ச அப்புறமா எல்லாத்து மேலேயும் இந்த லீஃப் பிளாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ லீஃப் பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டெம்பரரி பிளாக்ஸை உடச்சி விட்ருங்க எல்லாம் தேவையில் இதுக்கப்புறம். இதெல்லாம் உடச்ச அப்புறமா வாட்டரை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வாட்டர் லாக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாட்டர் லாக் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படும். ஓகே, ஸோ இதெல்லாம் வாட்டர் லாக் பண்ணி முடிச்ச அப்புறமா ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டர் சூஸ் பண்ணலாம், இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டருக்கு போயிட்டு மேலே 4 பிளாக்ஸ் 1 2 3 4 பிளாக்ஸ் போயிட்டு 5th பிளாக் வந்து சாலிட் பிளாக் வைங்க. அதை வந்து பின்னாடி ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கிட்ட ஒரு குட்டி டீ மாதிரி பண்ணிக்கோங்க. டீ வந்துருச்சா? இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு வால் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் வந்து அப்சைட் டவுன் ஸ்டாரு. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ண செய்யுது, இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வச்சுட்டு இங்கே ஒரு சாலிட் பிளாக் இங்கே ஒரு சாலிட் பிளாக் வைங்க. இங்கே ஒரு சாலிட் பிளாக் இதை உடச்சி விட்ருங்க, தேவையில்லை. அப்புறம் இங்கே ஒரு ஃபென்ஸ் கேட் ஓப்பன் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணால் வேலை செய்யுது. ஓகே, குட். இது பண்ண அப்புறமா இதை வந்து வாட்டர் லாக் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள் போதும். ஸோ வாட்டர் தான் ஃப்ளோ ஆகலாம் ஒர்க் ஆகாது. அது முடிச்ச அப்புறமா இங்கே ஒரு சாலிட் பிளாக் வச்சுட்டு அது 2 மேலே பிஸ்டன்ஸை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. என்னோட பிஸ்டன் இருக்குது. 1 2 பிஸ்டன்ஸ் ஒன்று இந்த சர்ஃபேஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வாட்டர் இருக்குல்ல, அது மாதிரி டிஎன்டி வரணும். அது அப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அப்சர்வர் வந்து இந்த சைடு ஃபேஸாக இருக்கணும். ஆரம்பருக்கு வந்து இப்படிக்கா வரணும், நம்ம சைடு ஃபேஸ் ஆகணும். ஓகேவா? அந்த அப்சர்வர் பக்கத்துலேயே டிஎன்டி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்டி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே இடம் விட்ருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்ச அப்புறமா இங்கே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பிளாக்கு இங்கே ஒரு பிளாக்கு பண்ண அப்புறமா இங்கே ஒரு ஸ்லாப் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாப் வந்து அப்சைட் டவுனாக தான் இருக்கும். லோயர் ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, அப்பர் ஸ்லாப் தான் ப்ளேஸ் பண்ணணும். லோயர் ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே 2 பிளாக்கு. ஓகே, ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கணும். இது பண்ண முடிச்சப்பமா இங்கே வாட்டர் லாக் பண்ணி விட்ருங்க. இங்கே வாட்டர் லாக் பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா இங்கே வாட்டர் லாக் மட்டும் பண்ணல அப்படின்னா ஃபார்ம் ஃபுல்லாக உடச்சி விட்ருவோம். நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதை உடச்சிங்கன்னா வாட்டர் தெரியும். ஓகேவா?
ஸோ வாட்டர் தெரிஞ்சால் தான் வாட்டர் லாக் இருக்குன்னு அர்த்தம். ஓகே குட். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோமா? இந்த மாதிரி பண்ண அப்புறமா ரெஸ்டோன் எடுத்துக்கோங்க. ரெஸ்டோன் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 ப்ளேஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா நம்ம டிஎன்டி டூப் போட முடிச்சாச்சு. ஸோ இந்த பார்ட் தான் டிஎன்டி டூப் பண்ணும். ஓகேவா? இந்த பார்ட் வந்து டிஎன்டி டூப்பு. இதை வந்து இதாக ட்ராப் ஷூட்டு. இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகுதுல, இந்த டிஎன்டி டூப் போயிட்டு இங்கே விழுந்துட்டு இந்த ட்ராப் ஷூட்டை விட கீழே வந்து இங்கே வந்து வெடியும். ஓகேவா? நீங்கள் கடைசியாக வந்து இங்கே லாவா ப்ளேஸ் பண்ணோம். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே லாவா மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. ஓகே ஓகே, இது வரையும் முடிச்சாச்சா? ஸோ இது வரையும் பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஸோ இப்போ ரெஸ்டோன் ரிப்பீட்டர் மட்டும் தான் பண்ணணும் பாக்கி. ஸோ இங்கே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு நோட் பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு வாலு. இங்கே ஒரு வாலு, அப்புறம் வாலுக்கு எதிர்க்க ஒரு அப்சர்வர். ஸோ அப்சர்வர் வச்ச உடனே ஒரு சிக்னலை காட்டலன்னா அது ஒர்க் ஆகாதான் இருக்கும். ஸோ அது முடித்த உடனே இதை 2 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வச்சுட்டு ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரிப்பயர் ஹூக்கை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ட்ரிப்பயர் ஹூக். ஸோ 1 2 ட்ரிப்பயர் ஹூக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரிங்கை மாற்றி விட்ருங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் ஸ்ட்ரிங்கை மாற்றிக்கிச்சு. அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா சியர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் இது மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு லீஃப் பிளாக் கையில் எடுத்துக்கோங்க, டிஸ்பென்சர் கையில் எடுத்துக்கோங்க, லாவா கையில் எடுத்துக்கோங்க, பட்டனையும் கையில் எடுத்துக்கோங்க. இதை 4 எடுத்துக்கிட்டு இந்த கார்னருக்கு வந்து லீஃபை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் ஆகிடுச்சா? பக்காவாக ப்ளேஸ் ஆகிடுச்சா? பண்ணோடனே அதை வந்து வாட்டர் லாக் பண்ணிவிட்டு டிஸ்பென்சரை வந்து போட்டு விடணும். டிஸ்பென்சருக்குள்ளே வந்து லாவா வச்சுருங்க. லாவா வச்சுட்டு ஒரு பட்டனை மட்டும் மாட்டி விட்ருங்க. நம்ம ஃபார்ம் ரெடி. ஓகே நைஸ், ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சா? ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. சொல்ல மாட்டேன், இதை எடுத்துடணும். டெம்பரரி பிளாக் எடுத்துருங்க, தேவைப்படாது. ஓகே மக்களே, ஃபார்ம் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் நிறைய வாட்டி இதை பண்ணி பார்த்துருக்கேன், பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணவர் வந்து பிக் பூட்டி என்ற ஒரு யூடியூபர் தான். அவருக்கு ஒரு நான் குட்டி ஷார்ட் அவுட்டு. நான் கண்டிப்பாக எப்படியோ அவருக்கு ஷார்ட் அவுட் வந்து வச்சுட்டு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். எதுக்கும் எண்டிங்கில் ஒரு வாட்டி சொல்லிப்போம். ஸோ ஓகே, வெரி நைஸ் ஃபார்ம். ரொம்ப காம்பாக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ காபல் ஸ்டோன் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற ஒரு மெட்டீரியலு. ஸோ அதுக்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மணிக்கணக்காக உட்காந்து மைண்ட் பண்ணுவான். இதை ஒன்று பில்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்தா போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இந்த மொத்தமாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது டிஎன்டி டூப்பிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஸ்டஃப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அவங்களாச்சும் பார்ப்பாங்களே. ஸோ அதுதான். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.